ஆசாரியருக்கு கட்டளை. பின்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசலிலே வேவித்து ஆரோனும் அவன் குமாரரும் அதை புசிப்பார்களாக என்று கட்டளையிட்டிருக்கிறபடியே அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகள் உள்ள கூடையில் இருக்கிற அப்பத்தையும் புசித்து மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்கினியிலே சுட்டெரித்து பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள். 7 நாளளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள். இன்று செய்தது போல உங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள். இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றான். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள். மோசே இதுவரையிலும் ஆரோனையும் அவருடைய குமாரரையும் ஆசாரிய ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணுகிறார். பிரதிஷ்டை வைபவம் முடிந்த பின்பு கர்த்தர் தனக்கு சொன்ன கட்டளைகளை மோசே ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் சொல்லுகிறார். மோசே இதுவரையிலும் ஆசாரிய ஊழியம் செய்தார். இப்போது ஆரோனும் அவருடைய குமாரரும் ஆசாரிய ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இனிமேல் அவர்கள் மோசேயின் ஆசாரிய ஸ்தானத்தில் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். ஆசாரிய ஊழியத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று மோசே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மோசே ஆரோனையும் அவருடைய குமாரரையும் நோக்கி, நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசலிலே வேவித்து ஆரோனும் அவன் குமாரரும் அதை புசிப்பார்களாக என்று கட்டளையிட்டிருக்கிறபடியே அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகள் உள்ள கூடையில் இருக்கிற அப்பத்தையும் புசித்து மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்கினியிலே சுட்டெரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆரோனும் அவருடைய குமாரரும் சமாதான பலியின் மாம்சத்தை வேக வைக்க வேண்டும். வேவிக்கப்பட்ட அந்த மாம்சத்தை ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் புசிக்க வேண்டும். மீதமுள்ள மாம்சத்தை அவர்கள் அக்கினியிலே சுட்டெரிக்க வேண்டும். இதுவே மோசே அவர்களுக்கு சொல்லுகிற முதலாவது கட்டளை. கர்த்தருக்கு செலுத்தப்படும் பலி பழுதற்றதாக இருக்க வேண்டும். அது பாழாய் போகக்கூடாது. ஆகையால் அது பாழாவதற்கு முன்பாகவே அதை புசிக்க வேண்டும். மீதியானதை சுட்டெரித்து விட வேண்டும். கர்த்தருக்கு பலியாக செலுத்தப்பட்டதை பாழாய் போகவிடக்கூடாது. ஆரோனும் அவருடைய குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்திலே 7 நாட்களுக்கு தங்கியிருக்க வேண்டும். மோசே அவர்களை நோக்கி, பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள். 7 நாள் அளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். பிரதிஷ்டையின் சடங்குகள் 7 நாட்களுக்கு நடைபெறும். இந்த 7 நாட்களுக்கும் ஆசாரியர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆசாரியருக்கு கொடுக்கப்படும் பலிகளின் பங்கை அவர்கள் புசித்து பிரகாரத்தில் படுத்து தூங்க வேண்டும். ஒருவேளை அவர்களுக்கு கொடுக்கப்படும் தோள்களை தரையில் விரித்து கொள்ளலாம். ஆசாரிய ஊழியமானது நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு சமமான ஊழியம். யுத்த களத்திலே யுத்தம் பண்ணுகிறவர்கள் கடினமான பயிற்சிகளை மேற்கொள்வார்கள். அவர்கள் பல்வேறு விதமான கஷ்டங்களை சகிப்பதற்கு தங்களை ஆயத்தம் பண்ணி கொள்வார்கள். உலக பிரகாரமான காரியங்களில் இருந்து விலகி யுத்தம் பண்ணுவதிலேயே கவனமாய் இருப்பார்கள். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். 2 தீமோத்தேயு 2:3-4. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. கர்த்தருடைய ஆசாரியர்கள் உலகத்தையும் உலக பிரகாரமான காரியங்களையும் நேசிக்காமல் கர்த்தரையே நேசிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இதற்காக அவர்களுக்கு ஊழிய பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் 7 நாட்களுக்கு ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு வெளியே போகாமல் அந்த 7 நாட்களும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளேயே தங்கியிருக்க வேண்டும். ஆசாரியருடைய பிரதிஷ்டையின் நாட்கள் 7ஆம் நாளில் நிறைவேறுகிறது. அவர்கள் அந்த 7 நாட்களும்
ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படக்கூடாது என்று மோசே சொல்லுகிறார். 7 நாட்கள் என்பது சிருஷ்டிப்பின் நாட்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் 6 நாட்களாக இந்த பூமியையும் இந்த பூமியில் உள்ள சர்வ சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். கர்த்தர் ஓய்வு நாளை கனம் பண்ணுகிறார். ஆசாரியருடைய பிரதிஷ்டையின் நாட்கள் 7 நாட்களுக்கு நடைபெறுகிறது. 7ஆம் நாளிலே தாங்கள் செய்ய வேண்டிய ஊழியத்திற்கு ஆசாரியர்கள் தங்களை 6 நாட்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய கட்டளையை காத்துக் கொள்கிறார்கள். விசுவாசிகளாகிய நாம் எல்லோருமே நித்திய தேவனுடைய மகிமையை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணும் காரியங்களை மாத்திரமே நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஊழியங்களை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாவின் பரிசுத்தத்தையும் நம்முடைய ஜீவியத்தின் சாட்சியையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆரோனும் அவருடைய குமாரரும் 7 நாள் அளவும் பிரதிஷ்டைப்படுத்தப்படுகிறார்கள். பிரதிஷ்டையின் நாட்கள் 7ஆம் நாளில் நிறைவேறுகிறது. மோசே ஆரோனையும் அவருடைய குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள். இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவர் குமாரரும் செய்கிறார்கள். ஆரோனும் அவருடைய குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுடைய ஆசாரிய ஊழியம் குறைவுள்ளது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். எபிரெயர் 7:21-22. மோசே ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் பாவ நிவாரண பலியை செலுத்துகிறார். இதன் மூலமாக ஆசாரியரின் பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்பட்டாலும் அவர்கள் மறுபடியும் பாவம் செய்வதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் மோசே அவர்களை நோக்கி, என்று செய்தது போல உங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறார். ஆசாரியருடைய பிரதிஷ்டையின் கடைசி கட்டளைகளை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு: பலிகளின் மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசலிலே வேவிக்க வேண்டும். ஆரோனும் அவருடைய குமாரரும் அதே இடத்தில் அதை புசிக்க வேண்டும். ஆரோனும் அவருடைய குமாரரும் அதையும் கூடையில் இருக்கிற அப்பத்தையும் புசிக்க வேண்டும். மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்னியிலே சுட்டெரிக்க வேண்டும். 7 நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலிலே இருக்க வேண்டும். இன்று செய்தது போல அவர்கள் தங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் 7 நாட்களுக்கு செய்ய வேண்டும். 7 நாள் இரவும் பகலும் கர்த்தருடைய காவலை காக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசாரியரின் ஊழியம் விசேஷித்த ஊழியமாக இருந்தாலும் அவர்களுடைய ஊழியம் நிலைத்திருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரிய ஊழியம் மாத்திரமே மாறாத ஆசாரிய ஊழியமாகவும் நித்திய ஆசாரிய ஊழியமாகவும் நிலைத்திருக்கிறது.